லீவ்ஸ் வரைகிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கனுக்குள்ளே போடுற கோடு ரொம்ப மைல்டாக இருக்கணும், ரொம்ப லேசாக. அதுக்கப்புறம் கோனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து கோன் ரிலீஸ் பண்ணக்கூடாது. கோன் ரிலீஸ் பண்ணாமல் இந்த டிப்பை வச்சு முன்னியில் லைட்டாக இப்படி அப்வர்ட்ஸில் இழுத்து விடணும். ஓகேவா? ஸோ இதுதான் லீவ்ஸ்க்கான ஒரு ஸ்டெப். இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன லைன்ஸ், இது ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஸோ ப்ரெஷர் கம்மியாக போட்டுட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ், நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக தூக்கி காட்டுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து கோன் ரிலீஸ் பண்ணக்கூடாது. கோன் ரிலீஸ் பண்ணாமல் இந்த டிப் வச்சு இப்படி அப்வர்ட்ஸில் இழுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான லீஃப் கிடைக்கும். ஸோ இதை வச்சு வெயின்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன செய்வாங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒல்லியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போய் இங்கே ஒரு லாங்காக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மேலே டிப் ஏற்றி விடுறதுக்குமே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இது எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நான் கீழே வெயின்ஸ் வரைஞ்சிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.